இந்த வீக்கெண்டுக்குள்ள விஜய், மல்லி, வெண்பா 3 பேரும் திரும்ப இணையணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரங்கள்லயுமே நம்ம இதத்தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வாரத்துக்குள்ள வெண்பாவ கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற மாரி சூழ்நிலைக்கு தான் கொண்டு வந்து விடுறாங்க. இன்னைக்கு Thursday, இன்னும் Friday, Saturday, Sunday இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாள்ல நம்ம வெண்பாவ நெருங்குறாங்களா? இல்ல வெண்பாவ எப்படி காப்பாத்த போறாங்களா? அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரிய கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வெண்பாவுக்கு அந்த நர்ஸ் உதவி பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே, வீட்ல இந்த விஜயோட தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ஒரு சில சமயங்களில் மல்லிக்கிட்ட நல்ல விதமாக பழகுறாங்க. மல்லி தான் எனக்கு முக்கியம், மல்லி வெண்பாவை தொலைச்சிட்டா அப்படிங்கிற ஒரு கோபம் மட்டும்தான் அவங்க மேலே இருக்குது, மற்றபடி எந்த கோபமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே மல்லிக்கிட்ட அவங்க பயங்கர வெறுப்பை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சின்னதாக கூட அவங்களுக்கு எந்த ஒரு சேவையும் செய்யக்கூடாது. ஒரு ஜூஸ் கொண்டு கொடுத்தா கூட இது மல்லி போட்டது அப்படின்னு சொல்லி குடிக்க மாட்டேங்கிறாங்க. ராஜி டேப்லெட் எடுத்து கொடுத்தா சாப்பிட்றாங்க. அந்த மேல் நர்ஸ் தான் அவங்கள கவனிச்சிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ மேல் நர்ஸ் வரல அப்படிங்கிறதால உங்களை நான் பார்த்துக்கவா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மல்லி கேட்குறாங்க. என் பக்கத்திலே வராத அப்படிங்கிற மாதிரி இப்போ மல்லியை துரத்திட்டு இருக்கிறாங்க. உங்களை கவனிச்சிக்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மல்லி கையெடுத்து விஜயை பார்த்து கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ குரூவலாக நம்ம விஜய் ஏன் நடந்துக்கணும்? வெண்பாவை தொலைச்சது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொன்னாலுமே அதில் மல்லிக்குமே வலி இருக்குது, மல்லிக்குமே வலிக்க தான் செய்யும் அப்படிங்கிறத விஜய் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க தான் செய்யணும். விஜய்க்கு என்னதான் காலில் அடிபட்டிருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வெண்பாவை உண்மையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேப் புக் பண்ணி வெண்பாவை தேடி இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மல்லி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோவிலுக்கு போகிறாங்க, பரிகாரமெல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடச்சிது அப்படின்னு சொன்னால் வெண்பாவை தேடி அலைகிறாங்க. இதையெல்லாம் ஏன் விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கிறதா இல்லை? அடுத்ததான் மல்லி இப்போ தரையில் தான் படுத்து தூங்கணும் அப்படிங்கிறதால அதை கூட இந்த ராஜி நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அழுகாட்சி காவியெல்லாம் முடியணும் அப்படின்னு சொன்னால் கூடி சீக்கிரம் வெண்பாவை மீட்டு மல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதற்கான ஆயத்தங்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்குது அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வரணும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.